ஹாய் ஹலோ guys, வெல்கம் டு another gameplay வீடியோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஃப்சி மொபைல் தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். வாங்க guys இப்போ பார்த்தலாம். நீங்கள் யாரோ பார்த்துருப்பீங்களான்னு சரி எனக்கு தெரில கைஸ். என்னென்னா இது எனக்கு லெவல் டெவிலோட காப்பி மாதிரி ஒன்று கிடச்சிச்சு, ஒரு கேமு டையகைன்ட்டு. அதை தான் நம்மலாம் வச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இது அதே மாதிரி பண்ணியிருக்காங்க, என்னடா இப்போலாம் காப்பி அடிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் மனவழி ஆயிடுச்சு கைஸ், வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம போய் 300 டைமண்ட் கிளைம் பண்ணிக்கலாம் காய்ஸ். 300 டைமண்ட் ஸ்பின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸ்பின் பண்ண முடியுமா பார்க்கலாம். ஸ்பின் பண்ணலாம். எஃப்சி டிராஃப்ட் கேஸ் டிராஃப்ட் போய் ஸ்பின் பண்ணலாம். இந்த டிராஃப்ட்லாம் நம்மளாம் ஸ்பின் பண்ணுற பிளேஸ். இதுதான் ஒன்று 5 நாளில் முடியுது. இதுன்றானா 19 நாளில் முடியுது. இது 5 நாள், இது 19 நாள் இருக்குது. நான் இதே ஸ்பின் பண்ணலான்றேன். நான் பண்ணலாங்க ஸ்பின்னு. என்ன யார் கேஸ் கேட்க போகிறோம்? ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன், கிடைக்காது. என்ன கேஸ் இது நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. நீங்கள் இந்த இது எங்கேயோ கேட்டிருப்பீங்க, ஒரு தாத்தா இப்படி தாங்க சொல்லுவாங்க யூடியூப்பில். அப்புறம் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அது நல்லா இருக்குங்க கேட்குறக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். இது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. யாராச்சும் இருக்கீங்களா அதை சொல்லுங்கள். இது ஏன் எனக்கு இந்த மாதிரி காட்டுதுன்னு தெரில. பண்ணுங்க. 5 பேர் இல்லை என்கிட்ட போக மாட்டேங்குதா? பரவாயில்ல விடுங்க. என்கிட்ட கிங்கா பிளேயர்ஸும் இருக்காங்க. கிங்காவா ஏதோ பிளேயர்ஸ் தப்பாக சொன்னான்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க காய்ஸ். பார்ப்போம் காய்ஸ். ஜிங்காவா இருங்க. நம்ம தோஹா இருக்கானே. ஒருத்தன் 112 வெயிட் பண்ணுங்க. என்கிட்ட என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்கன்ட்டு மார்க்கெட்டில் போய் மை பிளேலிஸ்ட்டில் போனால் மை பிளேயர்ஸா இன்னும் ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு எதுவுமே இல்லை. ஒருத்தர் அந்த இதில் இருக்கான். இவங்களாம் விற்கலாமா? விற்றா காசு வருமா? நான் விற்க மாட்டேன். இவனுங்க 3 பேர் தாங்க ரொம்ப விலையாக இருக்காங்க. இவனுங்கள விட இல்லை. நான் சொன்னேன்ல இவனை மாதிரியான்ட்டு இருக்கான்ட்டு. வயலட் கலர் பண்ணி வச்சுருக்கேங்க ஐஸ். பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. கைஸ் இன்னும் யாராச்சும் வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, வாங்க கைஸ் நம்ம வந்து ஒரு மேட்ச் போயிடலான்னு நினைக்கிறேன். ஸ்டோர் என்ன ஸ்டோரில் இருக்குது? அப்படி எஃப்சி பைட்டன் ஜிம்ஸ் எப்போ இருக்கிறதா. இந்த 300 டைமண்ட் வாங்கணும். வாங்கி என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்பால் சென்டருக்கு போய் மேட்ச் போடலாம். எப்படி என்ன நல்லா இருக்குதுல. எனக்கு எதுவுமே பிடிக்கல கைஸ். டெய்லி பிக்ஸில் பரவாயில்ல, ஜாலியாக இருக்கும். அது வந்து இது வந்து ஃப்ரீன்ற மாதிரி இருக்கு. எஃப்சி இதெல்லாம் வேணாங்க. இப்போ நான் வச்சு ட்ரெயினாச்சும் பண்ணலாம். இப்போ எவ்வளோ இருப்பான் யாருக்கு தெரியும்? திரும்ப ஆமாம் 2 கிடச்சி. என்னது ப்ரோ 4000க்கேவா? சூப்பர் காய்ஸ். 110 115 வரைக்கும் கிடைக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். இது ரைட் பேக்கு, இது சென்ட்ரு மிட்டு, இது சென்ட்ரு பேக்கு, இது வந்து இது சென்ட்ரு பேக். இங்கி பிங்கி போகலாமா? இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹசடா வாசல். இங்கி பிங்கி பாங்கி ஃபர்ஸ்ட்ல தான். இப்போ ஓகே கைஸ். 3 2 1. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹஸ் அ டாங்கி. இங்கி ப்ளஸ் ஃபாதர் ஹஸ் இங்கி பிங்கி பாங்கி.
இவர் தான் வந்திருக்கார். அப்படின்னா இவரே இது பண்ணிப்போம். சூப்பர் காய்ஸ், நைஸ் பிக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. திரும்ப போடுவோன்ற நான். இதில் 111 கோல் கீப்பர். காய்ஸ் அப்படியே மனசுலாம் அப்படியே குழுன்னு இருக்கு காய்ஸ் எனக்கு. ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு கும்பிடு ப்ரோ உங்களுக்கு. சூப்பர், தேங்க்யூ. கோல் கீப்பர் நோட்டிட் போய்ஸ் தம்பி. அவ்வளோதான் காய்ஸ். நான் யோசிக்கவே இல்லை காய்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்ட்டு. கோல் கீப்பர் ஜிகே. கோல் கீப்பர் எங்கங்க ஃபில்டர் போட்டு ரேங்க் கால் இல்லை. இது இல்லைடா. பொசிஷன் போய் கோல் கீப்பர். அது எங்கே இருக்குது? கோல் கீப்பர் ஓஹோ, இத்தனை கோல் கீப்பர். ஆமாம், ஜிகே கோல் கீப்பர். ஓ சாரி, நான் கொஞ்சம் மென்டல் காய்ஸ். நான் கிளைமே பண்ணாமல் வந்து தேடிட்டுருக்கிறேன். ஐயோ இதில் என்ன கிடைக்கிது? கோல் கீப்பர் ப்ரோ. ஒருத்த மண்டை மட்டும் ஏதோ கொஞ்சம் முள்ளமன்றியாட்டம் இருந்துச்சு. இத்தனை கோல் கீப்பர் இருப்பாங்கன்னா கொஞ்சம் கூடி யோசிக்கல காய்ஸ். என்ன ஓவியர் மட்டும் தான் ப்ளஸ் ஆகுதா? டேய் இல்லை, எனக்கு புரியல. இருங்க போய் ரேங்க் அப் பண்ணிப்போம். நான் போய் ரேங்க் அப் தந்து 140 ஃபுல்லாக ரேங்க் அப் பண்ணிக்கலாம். என்ன நினச்சிருக்கீங்க? அவனை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தா சின்ன காமெடி பண்ணிட்டுருக்கீங்களா அவனை வச்சு? அவனே வரண்டா. இன்னைக்கு ஒன்று என்ன திரும்ப பண்ணுறேன், ஸ்வாப் பண்ணிவிட்டு இவனோட பவர்லாம் உனக்கு பரவாயில்ல. நான் போய் ரேங்க் அப் பண்ணிவிட்டு வந்து உன்னை மீட் பண்ணுறேன் ப்ரோ. இவன் 28 பெரிய ஆளா உனக்கு பண்ணுறேன்டா. டி ரேங்க் அப் இல்லைடா, ட்ரைனிங்டா. ட்ரைனிங் இன்னும் 2-3 நாள். கை போகிறலாம் அடிச்சுட்றா. 28 இன்னைக்கு தாண்டேன்டா. பார்த்துக்கலாம்டா. நீ பெஸ்ட்டு குவாலிட்டிடா எனக்கு. அப்படி ஒன்று வந்து நான் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து வெயிட் நான் வந்து அந்த 3 பேர் ஒருத்தங்க இருந்தானுங்க, அவங்கள மட்டும் இது பண்ண மாட்டேன். இது எல்லாத்தையும் அவ்வளோதான். ஐயோ வேலை ஜாஸ்தியாக இருக்காம இவனுங்க 2 பேர். வேலை ஜாஸ்தியாக இருக்கவங்களாம் நம்ம இப்போதைக்கு இது பண்ணுறதில்ல. அப்புறம் நம்மளுக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, ஐயோ தள்ளுபடி ஆகாதா ஏதோ சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் அவ்வளோ இது இல்லை கைஸ். யாராச்சும் அந்த தாத்தா சொல்லுவார் என்னென்னா ஏதாவது கேட்கும் போது இப்படி தான் சொல்லுவார். அவர் ஏதோ யார்கிட்டையும் சொல்லியிருப்பார். அதை வந்து மீன் மாதிரி பண்ணி இப்படி போட்டுருவாங்க. நோட்டிட் போயிடுச்சு தம்பி. அது எனக்கு என்னன்னு தெரில, அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஐயோ பேச்சில் இதெல்லாம் போட்டேனே. என்ன கைஸ் இது இத்தனை இருக்குது. இதாச்சும் ப்ராஃபிட். எத்தனை கோல்கி? 2 கோல்கி. ஆனால் எல்லாத்தோட வெறியான ஆள் கிடச்சிட்டாரு. எத்தனை கோல்கி இருக்காங்கன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க கைஸ். பென்டோவோ ஏதோ பேர் கைஸ் அவருக்கு. அதை நான் சொன்னல வயலட் கலரில் வச்சுருக்கேன்ட்டு. அவரை மட்டும் இது பண்ணி விடுங்க என்னன்ட்டு பார்த்து. திரும்ப கிடைப்பாங்க என்கிட்ட. இதில் ஒருத்தங்க கூட இல்லாமல் வெயிட் பண்ணுங்க. பேச்சு வாக்கில் ஏதோ பண்ணுறேன் ப்ரோ. நான் 15,000 ஒருத்தன் நான் பண்ணிவிட்டு கடைசியாக போய் ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணிக்கலாம். செக்கிங்கை போட்டுடலாம். அதுவும் இங்கே வருங்க. இது இவனை பார்த்து தான் நான் மேலேயே போனது. கைஸ் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக இவனை லெவலப் பண்ணிவிட்டு காட்டுறேன். கைஸ் இங்கே பாருங்கள், ஒருத்தன் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கான்ட்டு 64,000. இது இவன் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கான். இப்போ இவன் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கான். இவன் எவ்வளோ காஸ்ட்லியாக ஓட்டுற வேண்டியதான். அப்புறம் இவன் எவ்வளோ
இந்த 4 பேர் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கானுங்க. 4 பேரில் அட இவொருத்தன் இவனுங்கெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கானுங்க கைஸ். சத்தியமாக யோசிக்கவே இல்லை நான் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கானுங்கன்ட்டு. இவனா 18 லெவல் தானா? ட்ரெயின் பண்ணிவிடு. யார் ப்ரோ கேட்க போகிறா? இவ்வளோ ப்ளஸ் ஆகிடுச்சு, திரும்ப போய் போடுவேன். அவன் வெறும் இப்போ பாரு ப்ரோ, டைவிங் -, கிக்கிங் -3, ஃபிசிக்கல். என்ன யோசிச்சுட்ருக்கீங்க நீங்கள்? இல்லை நான் போய் ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபரா இல்லை ப்ரோ, நான் போய் ஸ்கில் பாயிண்ட் போய் வைக்கணும். ஸ்கில் பாயிண்ட் நான் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. டே எப்படா நான் போய் மாற்றுவேன்? 420 திரும்ப வைக்கணுமா? ஓவியா அவ்வளோதாங்க கைஸ். இவரை சரியான ஆளாக்கிட்டோம். அது இவனுக்கு தந்த அந்த எல்லா அதையும் எடுத்து இவனுக்கு தந்திருந்தா. வெயிட் கரோ பாய், ருக்கோ ஜாரா, சபர் கரோ பாய். ஒருத்தனை தேவையில்லாதவனை இவனுக்கு தரேன். இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? ஆனால் தேவையில்லாதவனா எவனாச்சும் இருப்பானா? இருப்பான்னு நினைக்கிறேன். என்னாகும்? இவனுக்கு இருமா, எனக்கு இவனுக்கு ஏறக்கூடாது. எனக்கு நான் போட்டு ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நான் இவனுக்கு ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். யாருக்கு தெரியுமா? இவனுக்கு. அவ்வளோதான். ட்ரைனிங் லெவல் 30. அவ்வளோதாங்க. ஆமாண்ணா, இது எவ்வளோ வச்சு? 93,000. ஸோ 12 கொஞ்சம் இதாகிடுச்சு. நான் தப்பு எதாவது பண்ணிட்டுனா 30 காய்ஸ். அவ்வளோதான். செம்ம கைஸ். நாங்கள் யார் காய்ஸ்? இல்லை எனக்கு புரியல. இப்போ என்னாச்சு? என்கிட்ட எல்லாருமே போயிட்டாங்க. ஐயோ என்ன காய்ஸ் ஆச்சு? ஐயோ என்ன இருக்காங்களோ? என்ன பர்ச்சேஸ்ன்னு காட்டுது? ஐயோ சாமி, இல்லை எனக்கு போயிடுச்சு கைஸ் எனக்கெல்லாம். ஐயோ சாமி, வெறும் எனக்கு 12 பிளேயர்ஸ் தான் இருக்கான். 74. இப்போ இங்கே இருக்கிறவங்க காணும். ஐயோ சாமி. இது எல்லாம் இதனால தான். ஐயோ போச்சு. ரீசெட் ஆகலாம். வெயிட் பண்ண இதில் போய் இப்போலாம் இல்லை, பொசிஷனில் போகிறோம், வாழ்க்கை எடுக்கிறோம், எல்லாம் வரும். பொசிஷன் போனால் என்ன திரும்ப வாழ்க்கை இருக்குது? சேவ் பொசிஷன் ஏனி திரும்ப வரோம். எப்படி கலகலாக பண்ணுறோம், திரும்ப போய் பார்க்குறோம், நல்லா இருக்கான். எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல எனக்கு. ஓவியா பொசிஷன் ஃபில்ட்ரா போய் ரீசெட் சர்ச். அவ்வளோதாங்க. இவனுங்களாம் இருக்காங்க. இது போதும் ப்ரோ எனக்கு. இப்போ தான் எனக்கு இது இவன் போயிட்டான். எனக்கு இவன் இந்த கார்டெலாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கார்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது போயிடுச்சுன்னு எனக்கு அப்படியே ஆயிடுச்சு. எனக்கு அப்புறம் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு. அப்புறம் பரவாயில்ல. அவ்வளோதாங்க. சரியான இதாக இருக்குது. இப்போ யாரை வைக்கலான்னா இவன் எனக்கு பிடிச்சிருக்கான். இதை எடுத்து வைப்பான். அவ்வளோதாங்க. கோல்கி சரியான கோல்கி காய்ஸ். இப்போ மட்டும் சென்ட்ரு மிட்டு என்கிட்ட வேறு நல்லா வச்சுருக்கானா? இதை பார்ப்போம். சென்ட்ரு மிட்டே தான். சென்ட்ரு மிட். இங்கே ஒரு சென்ட்ரு மிட் இருக்கான். இவ்வளோ 110 தான். எனக்கு அவனே பரவாயில்ல. வேறு ஏதாவது சென்ட்ரு மிட்டு? இவன் 108, அவன் 110. சென்ட்ரு மிட்டு ப்ரோ. ஐ நீட் சென்ட்ரு மிட்டு. இதுக்கு மேலே அவனும் இருக்க மாட்டான். எல்லாம் பாட்டுங்க.
இந்த இடத்துல யாரை வைக்கலாம். அது இந்த ஃபஸ்ட்டு 6 கார்டு இருக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 6 கார்டில் இங்கி பங்கி போட போகிறோம். ஓகே கைஸ், இங்கி போட முடியாதா? நீங்கள் அப்படியே கண்ணிலே பார்த்துக்கோங்க. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேஸ் அ டாங்கி இங்கி ப்ளஸ் ஃபாதர் ப்ளஸ் இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னா இவர் தான். இவருக்கு என்ன பண்ணுறோம்? மொரிபா வாட் அ நேம் கைஸ். சென்டிமீட்ரு நான் பார்க்க விட்டேன் கைஸ், இந்த சென்டிமீட்டை. யோ ப்ரோ, நெக்ஸ்ட்டு இந்த 6 கார்டு. ஓகே, இந்த கார்டில் ஃபஸ்ட்டு 6 கார்டு நல்லா இல்லையே. ரைட் நோட்டிவ் ஒரே போட வேண்டியது தான். ஐயோ -1 போகுது. எனக்கு பிடிச்ச கார்டாக இருக்கும். 115 ஓவியர் வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ், ஃபுட்பால் சென்டர் போகிறோம், தெறிக்க ஓட போகிறோம் எல்லாத்தையும். சபா, எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருது கைஸ், என்னடா இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நான் அப்பா அப்படின்ட்டு நான் யோசித்தேன். எனக்கு மனசில் இதை ஓடிச்சு, நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி அப்படின்னு நான் யோசித்தேன். பரவாயில்ல, எல்லா கார்டும் இருந்துச்சு. அதுவும் நான் எந்த கார்டு இருந்துச்சுன்னு பார்க்கல. நான் அந்த கார்டெலாம் பார்த்து லாக்கு மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்துட்டு என்ன இங்கே வர செல்லுன்னு வேறு காட்டுது நான் யோசித்தேன். பர்ச்சேஷன் காட்டுது நான் யோசித்தேன். அவ்வளோதான், நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி அப்படின்னு தான் யோசித்தேன். அப்புறம் இல்லை பரவாயில்ல, குட் ஜாப். பார்க்க அரஸ்னல். இது என் டீம் தரமாட்டானுங்க எப்படி இருந்தாலும். பட்டேங்கிட்டு வயசு இந்த வாட்டி உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, நான் அடிக்கவே இல்லைடா, அது பாட்டில் போகுதுடா. உங்களுக்கு இந்த வாட்டி நல்ல ஹேங் இல்லாமல் ஃபோன் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நான் போன வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணிட்டே தான் விளாண்டேன் கேம். அதனால தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சு. நான் எதுவுமே பண்ணலடா. நான் என்ன பண்ணேன் அப்படியே அவன் நின்றுட்டான். ஏய் ஓடு 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 டேய் கோல் போட்டாங்க வயசாங்க. இருங்க, இது என் டீம் இல்லை, இது என் டீமாக இருந்திருந்தா ஆடுறதே வேறு. சொன்னேன்ல, கோலு. இந்த சவுண்டு வீடியோ இருக்கிறத கம்மி பண்ணி வச்சோடனே என்ன தெரியும் எனக்கு தோணுது, என்னடா இது இப்படிலாம் ஆகுதே, கோலு விழுந்துச்சா இல்லையா என்ன ஏது ஒன்றும் தெரில கைஸ். ஓடுறா நான் வரான்டா. எப்படி வந்தான் தெரியுமா? என்ன ஃபோன் ஹேங் ஆகுது, லேக் சாரி கைஸ். பாஸ்போர்ட்டுண்டா. அவனே நானே விளையாடிப்பியோன்னு நினச்சேன்டா. ஸோ சார், இவன் ஏன் மேப் இருக்கிற இடத்துல சுற்றிட்டுருக்கான்? சலீபா தப்பாயிடுச்சு. ஓகே கொல்கியோடது கல்கி அவன் கிடச்சி விட்றான். டேய் போகுது. ஐயோ, கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி வந்துருந்தா தடுத்துருக்கலாம் நம்புகிறேன். கைஸ், நான் இது டபுள் டேப் பண்ணேன் ஸ்கில் யூஸ் பண்ணுறதுக்கு, பட் அது எதுவுமே ஆகலை. ஸோ சேட் கைஸ், சேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஹர்ரா ஓ ப்ரோ, கொஞ்சம் திருப்பி இதெல்லாம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி வேலைலாம் வந்திருக்காது. சலீபா வாடா பாஸ்டா. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பாஸு. நான் யோசிக்கவே இல்லை இவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்ன்ட்டு கைஸ். விட்டுருவான். வாடா முன்னாடி. பரவாயில்ல,
நல்ல வேலை. ஓகேடா, இன்னும் 4 செகண்டு தான். போடுறது தானே இவனுக்கு போடு. 4 செகண்டில் கோல் அடிக்கலாம் அப்படின்னு சும்மா நீ முன்னாடி வரணும்டா. நீ ஏன்டா பின்னாடி போகிற? விடக்கூடாதே, விடவே கூடாது. பாஸ் போடுறான். பாஸ் போடுறான். கைஸ் ரொம்ப தான் பண்ணுறான். சி பரவாயில்ல, ஃபுல் டைம். இதுக்கடுத்து என்ன ஆகும்னா திரும்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இதோட முடிஞ்சிருச்சு. என்ன கைஸ் இது? அப்படியே பாதையை பிரிச்சுட்டாங்கடா. முடிச்சுக்காதீங்கடா மேட்சை. வாங்க காய்ஸ், திரும்ப போய் மேட்ச் போடுவோமா? போய் வாட்டி இதிலே வச்சு போடுவோம், வேறு வழி இல்லை. இந்த டீம் தான் நம்ம இருக்கிற டீம். இந்த டீம் பேர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு தெரில, நீங்கள் இருந்தீங்கன்னா ஏதோ இந்த டீமோட பேரை வந்து சொல்லிடுங்க கைஸ். இப்போ ஏதோ இந்த இது ஏதோ எல்லோரும் செஸ்ட்டில் வாங்கி தான் பார்த்துருப்பீங்க, இல்லை ஹெட்டில் அடித்து பார்த்துருப்பீங்க. இங்கே இது நெத்தியிலே வாங்குறாங்க கைஸ் பாலை. நம்ம புதிய டீம் இது இல்லை, அதாவது நம்ம இப்போ இது பண்ணோம்ல கோல்கியை வச்சு, அதெல்லாம் எனக்கு புல் அரிக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா நான் வச்சதே அது ஏதோ அந்த 2வது கைஸ் பிகினர் இல்லை, அதுக்கு அடுத்து அமெட்டர் டிட்டுராய் அது ஏதோ அது வந்து தெரில கைஸ். யாராச்சும் என்ன வீடியோ லைக் போடாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. இதெல்லாம் சொல்கிறது தான். அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. யுவர் டீம்மேட்ஸ் அதுக்குள்ளே கோல்றா. ஆனால் என்ன யுவர் டீம்மேட்ஸாக அவுட் சைடுனால தான் நான் சீக்கிரம் அடித்தேன். தூரத்துலேருந்து அடித்தான்னு அப்படின்னு போகுது கைஸ். யாருக்கெல்லாம் கருப்பாய் அந்த பாட்டு பிடிக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இயர்லியரா பாடுறா? இப்போ பாருடா நீ. இப்போ தான் நான் பார்க்குறேன் என் காளியோட ஆட்டத்தை. வர்றேன் நான் போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக தான் இது தான் கைஸ். அது ஒரு கால் மட்டும் வந்துச்சு. புறா என்ன கைஸ் இது? ஏதோ கால் வந்துச்சு, என்ன கால்னே தெரில. அடா தப்பு பண்ணிட்டியே. ஹாஸ்பிட்டல் அறா ரொம்ப தப்பாக இது பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க காய்ஸ். இப்போ வந்து இவனுக்கு பாஸ் போட்டு வாங்கி இப்படி ஒரு பாஸை போட்டால் இப்படி ஒரு அடி கோல். ஓ ஷீட், நாட் குட். என்ன கைஸ் இது? பாஸ் goal, not a goal. தீட்டு போயிச்சு தம்பி. என்ன வயசு இது? ஜஸ்ட்ல வாங்கி ஒரு பாஸ், அவ்வளோதான். இல்லை எடுத்துகிட்டு போ டி guys. I am actually trying to do my skills, but the skill was not working. என்னன்னே தெரில. பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் அண்ட் டைமில் டபுள் டைப் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஏய் கோல் போட்டுருவியாடா டே? தான் முன்னாடி அரிசி வரான்னு தெரியுதுல்ல. அடி கைஸ், மறக்காமல் எனக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ஷூட் அடிப்போம். கோல் கைஸ், கோல். எப்படி கோல். அதான் கைஸ் கரெக்டான கோலு. சும்மா இப்போ வந்து நம்ம வேணுட்டே கோல்கி வந்து முன்னாடி வர வைப்போம். இப்படி வேணுட்டே கைஸ், இப்போ நம்ம வந்து கோல்கி வச்சு தான் ஆட போகிறோம். கோல்கி மண்டையா வாடா. கோல்னா ஒரு கோல் தானே போகுது, நம்மளே 3 கோல் அடிச்சிட்டோம். கோல்கி பையிலே வாடா கோல்கி பையிலே வாடா.
கொஞ்சம் கிட்ட வந்து கோல் அடிக்க தரல டே. போடா சாமி டே. ஒரு ஃபுல் பவர் கொடுத்து மேலே பார்த்து அடிச்சு விட்டாயே. அவ்வளோதாங்க, ஜெயிச்சாச்சு. வாவ். இப்போ இந்த பக்கம் மைக்கு, எந்த பக்கம் மைக்குன்னு ஹலோ மைக் டெஸ்டிங். இந்த பக்கம் மைக் இருக்கால, ஹலோ மைக் டெஸ்டிங். மாதிரி 2 பக்கம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காதில் வச்சு பேசுவோம்ல ஒரு இடத்துல, அந்த இடத்துல பண்ணேன். செகண்ட் வந்து நம்ம சார்ஜ் கொடுத்துருவோங்களோ அங்கே. இது வந்து விவோ T2X 5G எடுத்துக்கலாம். தோ அமட்டுவாரா வேலை வர மாட்டேங்குது. விளாடுவோம், கிடைக்குதுல ஏதோ. அவ்வளோ தாங்க. ஆமாம் ஃபோன் விழுந்துருச்சு. கைஸ் மறக்காமல் அந்த ஷேரையும் தட்டி விட்டுருங்க, பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஆசிரமம் என்ன வயசு இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஸ்டக் ஆகுது. ஃபஸ்ட்டே வேணாம் போடாடியாங்க கோல்கி பயலே போடா கோல்கி. டே ஐயோ என் தப்பு தான்டா, என் தப்பே தான்டா. ஓ மெண்டலா, புரியுது. வந்து எர்றா செஸ்ட் வச்சிட்றா. நான் யாருக்கு செஸ்ட் வச்சு எடுக்க சொன்னால் நீ வேறு எவ்வளோ வந்துட்டாங்க கைஸ். ஆனால் இந்த ஜெர்சி என் கண்ணை கவருது கைஸ். ரொம்ப கண்ணை கவருதுன்னா ரொம்ப கண்ணை கவருது. அப்படியே வாவ் அப்படின்னு இருக்கு. மை காட் அந்த மாதிரி இருக்கு. யோ மை ஏய் ப்ரோ அப்படியே இப்படி எடுத்து அப்படியே இப்படி போடுவோம். ஏன் பின்னாடி போகிறாங்க வந்து தள்ளிட்டான். நாங்களாம் ஸ்கூலில் எப்படின்னா என்ன ஆனாலும் மிஸ்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம். இது ஃப்ரெண்ட்ஸு சும்மா விளையாட்டுக்கு இப்படி சொல்லுவோம், மிஸ்ஸு இது ஏதோ எரேசரோ ஏதோ எடுத்துட்டோன்னா மிஸ் இங்கே பாருங்க இவன் வந்து என்னுடைய எரேசரை எடுத்துட்டான் அப்படின்னுவோம். இது வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்கு. பரவாயில்ல, யோசிச்சவங்கிட்ட தான் வந்து பால் வந்து மாட்டியிருக்கு. டே இந்த பாஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி த பாஸ் வாஸ் டன். த பாஸ் வாஸ் நாட் டன் பை அக்ஷர், தட் இஸ் டன் பை அனதர். டேய் ஐயோ இங்கிலீஷ் கற்றுக்கிற ஒரு ஷாக்கில் இப்படி பண்ணிட்டானுங்க. என்ன ப்ரோ நம்மளுக்கு மட்டும்தானா? அட்ரா பாஸ் போடுறா நீ பாஸ் போடுறா. அவன் கேட்குறான், நான் பார்த்துக்கிறேன். போடுறா கோலு ப்ரோ. கோல் டேவிட்ன்ற ஒரு மனுஷன் தான் கோல் போட்டிருக்காரு. எல்லாத்தையும் ஸ்லைடு போட்டு விளாட்லாமா? சும்மா ஸ்லைடு போடலாம். சும்மா ஸ்லைட் போடலான்னா சும்மா. ஐயோ கோலே அடிக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. எல்லாம் டம்மி பாபா, எல்லாமே டம்மி தான். ஓ இவருக்கு இத்தானா சார் ஃபேக் பண்ணுறது தான் இவருக்கே. எம்சி கெனி ஒரு பேசாமல் எஃப்சி கெவின்னு வச்சுருக்கலாம். அசால்ட்டாக த்ரோ பண்ணுறான். நீலாம் ஆளே இல்லை ப்ரோ, ஆளே இல்லை அப்படின்றான். இவனுக்கு என்னது தட்டி கொண்டு போகிறான்டா. டே ஓ ஜோக்கு வேணாம், அடி ஜோக்கு வேணாண்ணா. ஓ ப்ரோ இஃப் திஸ் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மீ ப்ரோ, நான் தானே கோல் அடித்தேன், இது அவன் கோல் அடித்த மாதிரி காட்டுது. இதில் அப்பனா விடக்கூடாதுடா, விட மாட்டேன்டா. டே நான் அடிக்கவே இல்லைடா. எடுத்துகிட்டு ஓடுறா டேவிடு. ஆமாம் டேவிட் தானே கோல் போட்டான். அவன் கோலே போடல காய்ஸ்.
நான் வந்து காலுக்குள்ளே காலை விட்றேன். அட்டாக்கிங்லே இரு ப்ரோ. ஃபவுலா கொண்டாண்டே என்னன்னே தெரில. ஒரு மாதிரி கஃப் மட்டும் இருக்குது. கோல்ட்ரா ஓ கோல் பரவாயில்ல விடுங்க. கோல்கி சாரே வெளியில் வர மாதிரி கேட்குறேனே. அவ்வளோதான் கைஸ். கைஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச பாட்டை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 980 இருக்குது. இப்போ வந்து எனக்கு எவன் தேவை சென்ட்ரு மிட்டு எப்படிலாம் நிறைய வருவானுங்க. வாங்க இதாச்சும் வாங்க. இது வந்து 200 வாங்க வேண்டியது தான். காசா பணமா பால் தானே. ஐயோ சூப்பர் ப்ரோ. இது அவன் கிடச்சாலும் எனக்கு தேவையில்லை. கோல் கீப்பர் ஒருத்தன் கிடைக்கிறான்டா. பரவாயில்ல. கோல் கீப்பர்லாம் அடைக்க மாட்டான். தெரிஞ்ச விஷயந்தான். நான் யோசிச்சது வேறு, கிடச்சது யாரும். பரவாயில்ல கைஸ். கோல் கீப்பர் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணினே இருப்போம். நாங்கள் ஆடினே இருப்பேன். வந்து அடுத்து நம்ம வந்து கோல் கீயை தான். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான்ற மாதிரி இருக்குது. நாங்கள்லாம் யார் எங்ககிட்டே வந்து அவ்வளோதான். எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ. சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. யாரோ இப்போது கோல் கீப்பர் கிடச்சாங்களே. பொசிஷன் கோல் கீப்பர் சர்ச். இப்போ இவனை வந்து இவர் எதுவும் பண்ண முடியாதா? சரி ரீசெட் அழுத்துட்டுக்கிறேன். இந்த பயம் இன்னும் சாணம் வந்து இது எப்படி பண்ணேன்? ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இப்போ நான் வந்து யாரை ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னா, லெஃப்ட் பேக் எவனாச்சும் எங்கேயாச்சும் இருக்கானா? நல்ல லெஃப்ட் பேக்காக பார்ப்போம். லெஃப்ட் பேக் இருந்தால் வாங்கணுங்க. லெஃப்ட் பேக் ஏதோ லூசுத்தனமாக இருக்கான் பார்க்கல. ஓவியர் வந்து அவனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. 108 வச்சு நான் என்ன பண்ணுவேன்? சில பேர் யோசிப்பீங்க, அதோ இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணவங்க, என்னடா 108 வச்சுருக்கான், என்னென்ன பேசலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அது வந்து இந்த மாதிரி 115 அந்த மாதிரி வைக்கும்போது அது ஒரு மாதிரி, அது மட்டும் தனியாக ஒரு மாதிரி தெரியும். அதுதான் சொல்கிறேன். புதுசாக ஓப்பன் பண்ணவங்களே யாரும் கோச்சிக்காதீங்க. ஓவியர் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. வாங்க நம்ம இதில் ஏதாவது லெஃப்ட் பேக் தேடுறாங்களான்னு பார்ப்போம். லெஃப்ட் பேக் எங்கே? ரைட்டு பேக் இருக்கார். லெஃப்ட் பேக்கு தாங்க வேணும். லெஃப்ட் ரைட் மிட் இருக்காங்க. லெஃப்ட் மிட்டா? லெஃப்ட் மிட் இருக்காங்க. கோல் கீப்பர் இருக்காங்க. கோல் கீப்பர் எத்தனாவது கேட்கல, எவ்வளோன்னு கேட்குற போல எத்தனாவது கேட்குறேங்க. இதில் லெஃப்ட் பேக் தான் நான் தெரிஞ்சுதான். ஆமாம் லெஃப்ட் பேக் தான் தெரிஞ்சுருந்தேன். கோட் எக்ஸ்சேஞ்ச் என்ன ப்ரோ வேணும் உனக்கு? 12 ஒருத்தனா? இவனை வச்சுக்கோ கன்ஃபார்ம். 11 இவனுக்கு 2 பேரும் எனக்கு தேவையில்லை. கன்ஃபார்ம் 110க்கு மேலையா? சரி ரைட்டு வச்சுக்கோ. வச்சுக்கோ கன்ஃபார்ம். குயிக் ஆடு. எக்ஸ்சேஞ்சரா? குயிக் ஆடுறா. தண்டா எல்லாம் கரெக்டாக தான்டா இருக்கீங்க. எக்ஸ்சேஞ்சரா? என்னடா பண்ணுறீங்க? எல்லாம் கரெக்டாக தான்டா தந்திருக்கேன். நான் அன்ட்ரேடபுளாக இருந்தாலும் இப்போலாம் இருக்காது இல்லையா? இவன் தான் குயிக் ஆடுறா. என்ன ஆடு ஏன் பண்ண முடியாதா? இல்லை எனக்கு தெரியல. குயிக் ஆடில் தான் இருக்குது.
லிமிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங் லெவல் கேனாட் பி ட்ரைனிங் லெவலாக எவ்வளோ ட்ரெயின் பண்ணலடா நான் எவ்வளோ ட்ரெயின் ஆகணும் தான் வச்சுட்ருக்கேன். ட்ரைனிங் லெவல் கேனாட் பி இன்ஹெரிட்டட் when performing an accident. Please confirm any necessary translation before the accident. எதுலடா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியலடா. என்னடா இது இதுக்காச்சு என்ன எவ்வளவோ தெரில. இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆக மாட்டேன். பிளேயர் தேவையில்லை நீ எனக்கு நல்லா. இப்போ எனக்கு என்னன்னா ஓட் ஃபார் யுவர் பிளேயர் ஆஃப் த மந்த். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஒன்றும் வேணாம். போய்க்கலாம். ரைட்டு மிட்டு பயங்கரமாக இருக்கார் பார்க்க ஸ்ட்ரைக்கரு. எனக்கு இவன் தான்டா வேணும். போய்க்காடுறா. இவனே இல்லை எனக்கு. இவ்வளோ 112 தான்டா. ஏன்டா ட்ரைனிங் லெவல் இது வேறுங்க. ஒரே நிமிஷம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரைஸ் எங்கன்னா எப்போ வேணாலும் வந்து கத்த சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ நான் வந்து அவனை எங்கேருந்து எப்படின்னா போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது? இங்கே போவோம் எக்ஸ்சேஞ்சுன்ட்டு. நல்லா இருக்குது. என்ன இத்தனை பேர் இருக்காங்க, பட் எவனையும் ஷேர் பண்ண மாட்டேன். இல்லை தப்பு ப்ரோ அது. பிஎஸ் அட்டாக் போமா? சாரி ஃபார் மேட்ச் ஆப்பனன்ட். யார் ப்ரோ ஆப்பனன்ட்டு யாருன்னே தெரில. பார்க்கலாம் எப்படி காய்ஸ். நம்ம தான். ஏன்னா எனக்கு அந்த லெஃப்ட் பேக் மட்டும் எனக்கு பிடிக்கல காய்ஸ். பிடிக்கலன்னா ஓவிஆர் கம்மியாக இருக்குது ப்ரோ. ஓவிஆர் கம்மியாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? இந்த லெஃப்ட் பேக் இது எல்லாருமே கிட்டத்தட்ட 110க்கு மேலேயாச்சும் இருக்கானுங்க. ஓஹோ டே இவனுக்கு லெஃப்ட் பேக்கே இல்லைடா. ஐ திங்க்ஸ் உனக்கு லெஃப்ட் பேக் இல்லைன்ட்டு. மோஸ்ட் அந்த லூனார் நியூ அதான் வச்சுருக்கான் அவன். டே காய்ஸ் சரியாக இருக்குது மேட்ச்சு. அம்மாக்கிட்ட இதெல்லாம் ஆகாது தம்பி சொல்லணும். நொட்டிட்டு போயிஸ் தம்பி. ஐயோ தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. நான் தப்பு பண்ணிட்டேடா. ஐயோ பின்ன இதுக்கே இப்படி இருக்குண்ணா. இது ஏன்டா அட்டாக் வர்சஸ் அட்டாக்கில் அடிக்க முடியலையா? டே ப்ரோ ஐ லிட்ரலி ஃபர்காட்டட் ஹவு டு ஷூட் த பால். இப்படி விளாண்டு நான் மறந்துட்டேன் எப்படி இது பண்ணுறதுனே. நான் மறந்துட்டேங்க. ஸோ சேடு ப்ரோ. இப்படி தான் அடித்து நான் விளாண்டுட்டு அப்படியே பழகிட்டேன். நான் இப்படி அடிப்போம் கோல். ஆனால் இதெல்லாம் தூரத்துலேருந்து கரெக்டாக ஷார்ட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரில கைஸ். இன்றைக்கி வந்து திரும்ப அந்த லியோ படத்தை பார்த்தேன். நான் பார்த்தோன்னே என்னாச்சு அந்த இதில் அந்த கருப்பாயி அந்த பாட்டு வந்தோடனே நானும் அப்படி இதாகிட்டேன். சூப்பர்ரா அந்த பாட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. வாங்க காய்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளோட மேட்சை போய் பார்க்கலாம். வேர்ல்டு கிளாஸ் 3 எடுக்கிறனா சடன்னு போகலாம். எனக்கு எதுக்கு தேவையில்லாம் விளாண்டுன்றோம். தேவையில்லாம் நீங்களே யோசிப்பீங்க அந்த தேவையில்லாதது அப்படின்னு யோசிப்பீங்க. தேவையில்லாததுன்ட்டு இல்லை. நம்ம போய் எவனெல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறோம். இப்போது
ஃபுல்லாக அவங்கள வந்து இது பண்ணுறோம், பவர் அப் பண்ணுறோம். வந்து எந்த சென்டர் மிட்டு ட்ரைனிங்கும் இவனையும் ட்ரைனிங் பண்ண முடியல, இவனையும் ட்ரைனிங் பண்ண முடியல. இவனும் ட்ரைனிங் பண்ணலாமாடா? 114 கண்டினியூ ஆகட்டும்டா. பெட்ரியும் பண்ண முடியாது. கெனே வந்து என்னோட ஒரு பெஸ்ட் அவராக இருக்கார். எவர் பெஸ்ட்டு எவர். நான் வந்து எவனா போடலான்னா ஏதாவது டம்மியாக போடலாம் அவனுக்கு. இல்லை இவருக்கு நான் கொஞ்சம் சென்ட்ரல் மிட்டி வர வச்சுட்டு என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு சோதிக்கிறாக்காகவே எல்லாம் பண்ணுறான். எல்லாம் கோல் கீப்பர், இங்கே ஒரு கோல் கீப்பர் இருக்காரு. இது பண்ணாங்க இவனே வச்சுக்கலாம். இங்கே நான் இவனை இது பண்ணலாம். என்னது ட்ரைனிங் போயிட்டு இவனுக்கு வந்து ட்ரைனிங் இல்லை எங்கூட இருக்கானா ரேங்க். அப்புறம் போய் நான் ஸ்கில் பாயிண்ட் எங்கே போய் ஏற்றுறதுன்னா எனக்கு தெரில. ஸ்கில் பாயிண்ட் அப்பவே இது பண்ணிக்கணும். ஸ்கில் பாயிண்டா இங்கே இருக்கா கோல் கீப்பர். ஃபிசிக்கல் இருக்கா? ஃபிசிக்கல் இல்லை யாருமேடா. கோல் கீப்பர் அவ்வளோதான். குட் ஜாப் கைஸ், ஒரு சூப்பர் ஜாபு. குட் ஜாப். இது ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கு இது என்னன்னு தெரியும். குட் ஜாப். சென்ட்ரு பேக்கெல்லாம் யாருக்கு வேணும்? இதுங்க ஃபில்டரில் போய் பொசிஷன் கீப்பர் சேவ் சர்ச் இதுக்கு போய்ட்டு இது தொட்ட ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யாரும் பண்ணலாம். 150 லெஃப்ட் பேக். அந்த லெஃப்ட் பேக் ஒருத்தவங்களை சுத்தனமாக இருந்தாங்களா? ஒரு லெஃப்ட் மிட்டு. லெஃப்ட் பேக் எங்கே இருக்கான்னு போய் பார்ப்போம். லெஃப்ட் பேக் எங்கே ப்ரோ இருக்கீங்க? லெஃப்ட் பேக் தான் இங்கே இருக்கான். இதுலேயே தான் இருப்போம் போல இருக்கு. இது பண்ணலாம். சூச்சோ நான் வேறு அப்படியே என்கிட்ட இன்னொரு லெஃப்ட் பேக் இருக்கானா? ஃபில்டரில் போயிட்டு லெஃப்ட் பேக். ஐயோ ரைட்டு பேக்குன்னு போயிட்டானே. லெஃப்ட் பேக் ப்ரோ. லெஃப்ட் பேக் ரைட்டு பேக்லாம் வச்சு இங்கே ஒரு லெஃப்ட் பேக் இருக்கான் பாருங்கள். நானே போட்டுக்கலாம். இப்போ நான் ஏன் இது கம்மியாகேன்? ஏன் இது கம்மி ஆச்சு? என்ன இந்த சென்டர் நான் போடவே இல்லை. நான் போட்டிருந்தது யார் ரைட் பேக் தானே. இருங்க போய் போடுறேன். பொசிஷன் ரைட்டு பேக் இப்போ தான் ரைட்டு பேக். இங்கேருந்து இது கம்மியாச்சு என்ன அப்படின்னு யோசித்தேன். பரவாயில்ல. பொசிஷன் இது இல்லை ப்ரோ. லெஃப்ட் பேக் ப்ரோ. அது இவனே போட்டுப்பான். இவனை வச்சு நான் பேசணும் போகிறப்போம். ஷூட்டிங்கு அப்புறம் பாசிங் தேவை. ட்ரிப்பிங் வைக்கணும். இவனை போய் நம்ம ட்ரைனிங் இது இவனை வச்சுப்பாங்க. ஆனால் இவனை பண்ண முடியாது. வச்சு ட்ரைனிங் இப்போ புரியுது எனக்கு. இப்போ புரியுது. இவனை வச்சு நான் விளாட போகிறதும் கிடையாது. இவனை வச்சு இவனை ஃபிட் பண்ணால் இல்லை லெஃப்ட் பேக் இல்லை கோல் கீப்பர். ஓவியர் வந்து ஜிகே எங்கடா இருக்க? ஜிகே பயலே ஜிகே வேர் ஆர் யூ? எங்கடா போனேன்? எங்கே போனீங்க? எங்கடா போனா? இந்த ஜிகே இல்லடா.
ஆளே வேறு ப்ரோ, ஆளே இல்லைண்ணா. எனக்கு போனால் எவ்வளோ 9 வேணாம். இது எங்கே போனோம் அந்த கோல்கி? இது எனக்கு தான் அந்த கோல்கி கணக்கு தெரிய மாட்டேங்கிறானா? உங்களுக்கு என்ன தெரியறானா? எனக்கு தெரில. கோல்கீப்பர் வேர் ஆர் யூ? கோல்கீப்பர் வேர் ஆர் யூ? கோல்கீப்பர் காணோம். பரவாயில்ல, ரைட் விடுங்க. இதில் இது சிப்பால் சர்ச்சு. இப்போ எனக்கு புரியுது என்னன்ட்டு, என்ன கதை இப்போ புரியுது. இவ்வளோ மட்டும் மாற்றணும் வயசு எனக்கு. ஐயோ, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்த இதுலேருந்து நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். பை காய்.